Physical Aadhaar card இனி தேவையில்லையா? Government office and hotels and important placeல ஆதார் QR கோட காட்டினா மட்டுமே போதுமா? இனி டிஜிட்டல் ஆதார்ல எந்த டீடைல்ஸ்லாம் டிஸ்ப்ளே பண்ணணும் அண்ட் எந்த டீடைல்ஸ்லாம் டிஸ்ப்ளே பண்ணக்கூடாதுன்றத நம்மளே டிசைட் பண்ணிக்கலாமா? மொபைல் நம்பர் சேஞ்சிங், நேம் சேஞ்சிங், ஈவன் அட்ரஸ் சேஞ்ச் இது எல்லாமே வீட்டில் இருந்துட்டே பண்ண முடியுமா? ஸோ இப்படி தான் உங்களில் பலருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கு. அதுக்கான டீட்டெயில்டு ஆன்சரை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த புது ஆப்பில் சில வாரங்களாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தாங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேரும் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ நான் சுஜி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரோசன் வியூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்கிற இந்த நியூ ஆதார் ஆப்பை என்னோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை சில வாரங்களாக நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கவர்மெண்ட் சைடில் இருந்து சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆதார் கார்டில் நம்மளோட மொத்த ஹிஸ்ட்ரியுமே இருக்கும். அதாவது நம்மளோட நேமாக இருக்கட்டும், ஃபாதர் நேமாக இருக்கட்டும், நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், அட்ரஸ். இதை விட ரொம்ப முக்கியம் ஆதார் கார்டு. அண்ட் நம்ம ஜெராக்ஸ் எடுக்கும் போதாக இருக்கட்டும், சப்போஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டாலோ நம்மளோட இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. புதுசாக ஒரு ஆதார் கார்டு கொண்டு வர போகிறாங்களாம். அதில் நம்மளோட ஃபோட்டோ அண்ட் QR கோட் மட்டும்தான் இருக்குமா. மற்றபடி அதில் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால நம்மளோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நியூ ஆதார் கார்டு வந்ததும் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத பற்றியும் நம்ம சேனலில் உங்களுக்காக நாங்கள் வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் இப்போவே நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் டக்குன்னு போட்டதும் அந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க முடியும். ஸோ இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் இந்த ஆதார் ஆப் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சேம் ப்ராசஸ் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா QR கோட் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல உங்கள் ஆதார் டீட்டெயில்ஸில் கொடுக்கணும் அப்படின்னா அந்த QR கோடை நீங்கள் காட்டினா மட்டுமே போதுமா. அந்த அஃபிஷியல் ஸ்கேன் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துப்பாங்களா. ஆல்சோ சில இடங்களில் நம்மளோட நேம் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த QR-ஐ ஜஸ்ட் டச் பண்ணால் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். அதை நம்ம ஷோவும் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்யூச்சரில் ஆதார் வெரிஃபிகேஷன் கூட பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைடில் இருந்து சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க. அதுதான் மாஸ்க் டேட்டா. ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அங்கே எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் டிஸ்பிளே பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணால் மட்டுமே போதும். எல்லா டீட்டெயில்ஸையும் டிஸ்பிளே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பேர் தான் மாஸ்க் டேட்டா. இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி ஹை சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை நீங்கள் மறைச்சும் நீங்கள் வச்சுக்க முடியும். அண்ட் அது பக்கத்துலேயே பாருங்கள் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷனும் இருக்குது. அதுதான் பயோமெட்ரிக் டேட்டா லாக். நம்மளோட கை விரல்கள் அண்ட் நம்மளோட கண்ணோட கருவிழி இதெல்லாம் தான் பயோமெட்ரிக் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நம்மளால லாக் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் QR-ஐ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பயோமெட்ரிக்கை லாக் பண்ணிட்டு கொடுத்தா சேஃபாக இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் சைடில் சொல்கிறாங்க. இந்த ஆப்பில் உங்கள் ஆதார் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியோட 5 பேரோட ஆதாரையுமே உங்களால் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டாப்பில் தெரியுற இந்த ஆரோவை கிளிக் பண்ணி ஆட் அனதர் ஆதார் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் குழந்தைங்களோட ஆதாராக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஒய்ஃபோட ஆதார் எடுக்கும்போது உங்கள் நம்பரையே அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ மட்டும்தான் உங்கள் ஃபோன்லேயே அவங்களோட டேட்டாஸை சேவ் பண்ணி முடியும். சப்போஸ் உங்கள் அப்பாவா இல்லை உங்கள் அம்மா இல்லை உங்களோட ஒய்ஃப் அவங்களோட ஓன் நம்பரில் தான் அவங்க ஆதாரை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ உங்களால் உங்களோட மொபைலில் இவங்களோட டீட்டெயில்ஸை ஆட் பண்ண முடியாது. அவங்களோட ஃபோனில் தான் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆல்சோ இந்த ஆப்போட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆதார் பிரிண்ட் அவுட் போட போகிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போது இந்த ஆப்பில் இருக்கிற QR கோட் டிஸ்பிளே பண்ணால் அதை யூஸ் பண்ணி ஒரு தடவை மட்டும்தான் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும் அப்படின்றதையும் கவர்மெண்ட் சைடில் இருந்து சொல்கிறாங்க. பட் அதுக்கு நீங்கள் என்னன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் போட போகிற இடத்துல இருக்கிறவங்களும் இந்த ஆதார் ஆப்பை அவங்க வச்சுருக்கணும். பிகாஸ் இந்த ஆப் வழியாக தான் ஸ்கேன் பண்ண முடியும். இதில் பாருங்கள் ஸ்கேன் அனதர்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அவங்க நம்ம QR கோடை ஸ்கேன் பண்ண முடியும். ஸ்கேன் பண்ணும்போதே நம்ம டீட்டெயில்ஸ் அவங்க ஃபோனில் டிஸ்பிளே ஆகும். பட் அதை
பிரிண்ட் அவுட் போடவோ இல்லை சேவ் பண்ணவோ எந்த ஒரு ஆப்ஷனுமே இங்கே டிஸ்பிளே ஆகலை. மேபி ஃப்யூச்சரில் இந்த ஆப்ஷன் கொண்டு வர்றாங்களான்றது எனக்கு தெரியல. அப்படி வந்தால் அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோவும் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பில் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஐடி ஆப்ஷன். இதில் 2 டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா செலக்டிவ் ஷேர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஷேர். ஸோ செலக்டிவ் ஷேர் அப்படின்னா நீங்கள் ஒரு யாருக்கோ வாட்ஸ்அப்லையா இருக்கட்டும் இல்லை இமெயில் வழியாவோ ஆதார் டீட்டெயில்ஸை அனுப்புறீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு அனுப்பலாம். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது. இதே ரெண்டாவது கம்ப்ளீட் ஷேர் அப்படின்னா என்னன்னா உங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார் ஆப்ஷனுமே இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கம்ப்ளீட் ஆதாரை நீங்கள் டவுன்லோடும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆதார் ஆப்பை பற்றி தெரியாதவங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ப்ளே ஸ்டோர் ஒரு ஆப்பிள் ஸ்டோரில் போயிட்டு ஆதார்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் ஆதார் ஆப். ஆப்பை ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் எடுத்ததுமே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே ஐ எம் ரெடி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணால் ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ தப்பு இல்லாமல் உங்களோட ஆதார் நம்பரை கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்ததுமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசிலாம் டிஸ்பிளே ஆகுது. அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகேனா மட்டுமே இங்கே அக்ரீன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்க ஆதார் கார்டு எந்த நம்பரோட லிங்க் ஆயிருக்கோ அந்த சிம்மை நீங்க செலக்ட் பண்ணுங்க. இப்போ அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வெரிஃபை ஆனதும் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ணணும். நல்லா லைட்டிங் இருக்கிற இடத்துல போயிட்டு ஃபோனில் உங்களோட ஃபேஸை நீங்கள் காட்டுங்க. உங்கள் ஃபேஸ் அண்ட் உங்கள் ஆதாரில் இருக்க ஃபேஸ் கூட மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா பல பேருக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ நல்ல லைட் இருக்க பிளேஸில் போயிட்டு இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணுங்கள். ஒன்ஸ் வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா 6 டிஜிட் பின் நீங்கள் செட் பண்ண இவங்க சொல்லுவாங்க. இந்த பின்னை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆப்பில் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போது அதே பின்னை நீங்கள் இங்கே ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இந்த ஆப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டோம். ஸோ கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனி ஃபிசிக்கல் ஆதாரே தேவை கிடையாது, நீங்கள் எங்கேனாலும் இந்த ஆப்பில் நீங்கள் டிஸ்பிளே பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சில பிளேஸில் நான் இந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற ஆதாரை காட்டினா அப்படின்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க. ப்ராப்பர் ஆதார் கார்டை கொடுத்தா தான் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், பட் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. ஸோ நானும் 2-3 இடத்துலலாம் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எங்கேயுமே இது ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக இந்த ரூல்ஸை கொண்டு வரணும், அப்போ தான் இது நடைமுறைக்கு வரும். சரி, இப்போ இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சில யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இதில் ரீசன்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களோட ஆதாரை நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும். ஸோ உங்கள் ஆதார் இன்ஃபர்மேஷன் சேஃபாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் இது மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தென் அதுக்கும் கீழே இந்த ஆப்பில் லாகின் பண்ண செட் பண்ணுறதுக்கு நீங்கள் 6 டிஜிட் பின் கொடுத்தீங்க இல்லையா, அதை சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனுமே இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த நம்பர்ஸை நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் லான்ச் ஆகும்போது மொபைல் நம்பர் சேஞ்ச் அண்ட் அட்ரஸ் சேஞ்ச், நேம் சேஞ்ச்லாம் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் சைடில் சொல்லியிருப்பாங்க. பட் இப்போதைக்கு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஆப்பில் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நீங்கள் 75 rupees பே பண்ணி தான் இதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நேம் சேஞ்ச் அண்ட் அட்ரஸ் சேஞ்ச் ஆப்ஷன்ஸ்லாம் இன்னும் எனேபிள் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. அதை சீக்கிரமாக கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஆப் வழியாகவே ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸை நம்மளால் பண்ணிக்கவும் முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ தான் இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு. அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ அண்ட் நியூ ஆதார் கார்டு வந்ததும் அதை பற்றின ஒரு வீடியோவும் உங்களுக்காக நாங்கள் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இப்போவே நம்மளோட ஃப்ரோசன் வியூ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் நீங்கள் ஆல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நாங்கள் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுமே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அந்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிட்டு கீழே ஹைப்புன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அண்ட் நீங்கள் பண்ணுற எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும்.
பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட ஃப்ரோசன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.